கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சாமிகிட்ட வந்து பார்த்தோம்னா உத்தரவு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்கும்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தாலும் அந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். மகளுக்காக வேண்டிக்குவோம், குழந்தைகளுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரி வந்து கேட்கும்போது சாமி மருத்துவத்துக்காக ஒன்று பாதி இருந்தால் சாமி சொல்லி, அதாவது கடவுள் கண்ணுக்கு தெரியாது, பேய் கண்ணுக்கு தெரியாது, ரைட். மருத்துவர் கண்ணுக்கு தெரிய விடாது. அதே மாதிரி வைத்தியமும் கண்ணுக்கு தெரியும். மருந்து விடுவாங்க, ஊசி விடுவாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஃபெயிலியர் ஆகி போய் கடைசியில் வந்து டாக்டர் நம்ம ஏமாத்துறாங்க சாமின்னு வந்து இன்னைக்கால சொல்லக்கூடிய சகோதரி, அந்த சகோதரிக்குடைய கோரிக்கைக்காக வேண்டிக்குவோம். சரிடா அம்மா, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா நீ டாக்டர் நம்பி இத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டா, நீ வந்து சாமி நம்புவோம், அவரை பார்த்து சொல்லி கூட நீ காலையில் சொல்லி விடுவோம். அதனால் எல்லாத்துக்கு மேலே நம்ம கடவுள் நம்புவோம். எல்லாருடைய கோரிக்கைக்காக, குழந்தை பிறக்காகட்டும், திருமண தடைக்காகட்டும், அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைக்காகட்டும், அதே மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காகட்டும், அதே மாதிரி சின்னவங்க வந்து பெரியவங்களை மதிக்கிறதுக்காகவும் முக்கியமாக தான். இன்றைக்கி நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து பார்த்தோம்னா பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் வயசுக்கு வந்த பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தேவையில்லாத